எவ்வளவு தங்கம். இத முதல்ல நம்ம எஜமான் கிட்ட கொண்டு காட்டணும். அவர் நம்மளுக்கு பார்த்ததுல இருந்து ஏதாவது தருவாரு. யாரும் பார்க்கல. நல்ல வேலை. என்னடா எக்ஸாம் நல்லா எழுதுனியா? போய் விளையாடு. ஏய், அந்த நெல்லு மூட்டையில் நெல்லு சிந்து பாரு, பார்த்து எடுக்கடா. ஐயா ஐயா, தோட்டத்துல கிடைச்சதுன்னு ரங்கநாதன் கொண்டு கொடுத்தான். என்னப்பா அது? ஒண்ணுமே புரியலையே. இத நம்ம சோமன்ட்ட கேட்டா எல்லாம் புரியும். ஹலோ, சோமன்டா, ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். ஒரு 5 நிமிஷம் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? முக்கியமான மேட்டர் தான். வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. ஏதோ அவசரமான விஷயம்னு கூப்பிட்டீங்க. ஒண்ணு இல்ல சோமண்ண, செடி நட்டுறதுக்காக வேலைக்கார ஒரு குழி தோண்டினா அதுல ஒரு பொட்டி கிடைச்சது. அதுல ஒரு மேப் இருந்தது. அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த பாருங்க, பார்த்து சொல்லுங்க. இந்த வரைபடத்தை பார்க்கும்போது ஏதோ புதையில் இருக்கிற மாதிரி தெரியுது. இது உண்மையா இருக்குமா சோமண்ண? இருந்தா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அப்படியா சொல்றீங்க? அப்படின்னா எங்க தாத்தாவுக்கு தாத்தா முக்காலத்துல ஏதாவது புதைச்சு வச்சிருக்கலாம். நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க சோமண்ண. அப்ப நான் கிளம்ப. போயிட்டு வாங்க. டின்னர் நல்லா இருந்தது. சூப்பர். தேங்க்யூ சூர்யா, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பவும் மறக்க முடியாத அளவுக்கு பார்த்து வச்சிருந்த. இது என்னடா பாட்டி? நீ இவ்வளவு நாள் ஏன் கூட இருந்த, இப்ப என்ன திடீர்னு கிராமத்துக்கு போறேன்னு சொல்ற? அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஃபீல் பண்ணாதடா. நான் என்ன ஃபாரின் போறேன். இங்க இருந்து 400 கிலோமீட்டர்ல இருக்க கிராமத்துக்கு தானே போறேன். என்னமோ தெரியலடா, உன்னை விட்டு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஃபீல் பண்ணாத சூர்யா. பாலு, உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே தங்கிற. நான் எங்க ஊருக்கு தானடா போறேன். நீயும் அடிக்கடி எங்க ஊருக்கு வந்துட்டு போடா. என்னடா அப்படி பேசுற? நானும் அடிக்கடி சென்னைக்கு வந்துட்டு போறேன். நீ தேவையில்லாம கவலைப்படாதடா. அது இல்ல பாலு, உங்க ஊர்ல ஏதாவது திருவிழா நடந்தா உடனே எனக்கு தெரியப்படுத்து. நான் எங்க இருந்தாலும் கண்டிப்பா வருவேன்டா. சரி சூர்யா, ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த ட்ரெயின்ல போனாதான் எங்க ஊர் பஸ் பிடிக்க முடியும். அப்படி ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா விடியற வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க வேண்டியாயிடும். ஓகேடா. ஹேப்பி ஜர்னி. பை. சூர்யா, இந்த வருஷம் நடக்க திருவிழாவுக்கு நீ கண்டிப்பா வரணும். நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா வரேன்டா. பாத்து போயிட்டா. பை சூர்யா. பைடா. பை பை. வரேன் சூர்யா. பை. பத்திரமா போயிட்டு வா. தென்றல் தோழிகளே, என் தேகத்தை
வயசாயிருச்சுல்ல பொறுமையா தான் இறங்குவோம். பெருசு இறங்கு. ஐயா ஒய் 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 கிட்ட மோதாது நான் ராஜாதி ராஜனடா நம்பிக்கை இழுக்காது நான் சூராதி சூரன். ஐ பாலண்ணா. வணக்கம் பாலண்ணா. வணக்கம். என்ன கருப்பையா சந்தோஷமா எங்க போயிட்டு இருக்க? பக்கத்துல தானே. நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன இது பேக்ல வாழையில இருக்கு? யாராவது கொண்டு வர சொன்னாங்களா? இது என்ன புதுசா கேக்குறீங்க? அண்ணா நான் யார் வீட்டுக்கு சாப்பிட போனாலும் நானே இலைய இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுவேன். இல்லன்னா நம்மள பத்தி தப்பா நினைச்சுக்கோங்க. எப்படி என்னோட ஐடியா நல்லா இருக்கா? அப்படியா? இங்க பாருங்க, நானும் இலைய குடிப்பேன், அவங்க எனக்கு சோறு போடுவாங்க. அவங்க சோறு போட்டாங்கன்னா நான் இலை கொடுக்கறேன். ஏன்னா எங்க போனாலும் வேர்வை சிந்தி உழைக்கணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காங்க. இல்லன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரிக்காதான். அதனாலதான் இந்த மாதிரி ஐடியா பண்ணி எடுத்துட்டு போறேன் நானு. அது சரி, அதுக்கே இவ்வளவு வேலை? இங்க பாருங்க, இது 11 மணிக்கு நம்ம மணி என்ன வீட்டுல கறி சாப்பாடு சாப்பிடுறதுக்கு. அப்புறமா இந்த இலை இருக்குது பாருங்க, இது வந்து மத்தியானம் 2 மணிக்கு நம்ம கோவிந்தசாமி என்ன வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு. இது இருக்குது பாருங்க, இந்த இலை வந்து ஐயோ அது வந்து 5 மணி டிஃபனுக்கு. போதும் போதும், இப்பவே 9 ஆயிடுச்சு. நான் வரேன். நான் கிளம்புறேன், நீ கிளம்பு. கொஞ்சம் நில்லுங்க. என்னடா? உங்க அக்கா மகள் லட்சுமி நம்ம குளக்கரை கிட்ட துணியை துவைச்சுக்கிட்டு இருக்கா. அங்க போய் பாருங்க. அது எனக்கு தெரியும், நீ போ. நல்லா சொல்ல வந்துட்டான். ஆமா ஆமா, உங்ககிட்ட சொன்ன பாருங்க. ஏய் லட்சுமி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன இந்த விஷயம்? இன்னைக்கு ஊர்ல இருந்து எங்க பாலாண்ணா வராரு. எனக்கு தெரியுமே. உனக்கு தெரியுமா? அங்க பாரு. ஓஹோ, உனக்கு முன்னாடியே தெரியுமா? அதான் இந்த பக்கம் குளிக்க வந்த போல இருக்கு. இங்க பாரு, நீ என்னதான் ஆசைப்பட்டாலும் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. போதும், சும்மா இரு. நீ என்ன என்னால இருக்க முடியாதா? என்னன்னு பேசிட்டு இருக்க? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதே. ஏய், என்னது எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சண்டை தானா? உங்க 2 பேருக்கும் அடிக்கடி கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. நான் இல்ல மாமா, இவனா. அடிச்சனா? மது, அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்கள எதுக்கு கேக்குற? நீ தான் குண்டு கத்திரிக்க மாதிரி நல்லா இருக்கியே. எங்க அண்ணன் ஏதாவது சொன்னா அப்படியே அடிச்சிடுவா. என்ன அடிச்சிருவியா நீ? நிறுத்துங்க நிறுத்துங்க. மது, அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன். எல்லாம் நல்லதா இருக்காங்க. ஏய், உன்னை பார்க்கணும் வீட்டு கூட போகாம இங்க வந்தா நீ பந்தா பண்றியா? நான் பந்தா பண்றேனா? என்ன பேசுற நீ? ஊருக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? ஒரு கடிதமாச்சும் எழுதுனீங்களா? பெருசா பேசுறீங்க பேச்சு.
நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். ஏய் நில்லு நில்லு, நாம எல்லாம் ஒண்ணா போகலாமா? போங்க போங்க. அம்மா அம்மா அம்மா. அட பாலு, எப்ப வந்த? இப்பதாம்மா வர்றேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருப்பா. இல்ல பாலு, எக்ஸாம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? இப்ப வரையே? சரி, எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதுனியா? எக்ஸாம்லாம் நல்லா எழுதிருக்கேம்மா. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வர்றது கேரண்டிமா. அப்படியா? ஆமாம்மா. சரி, போய் குளிச்சிட்டு வா. பஸ்ல வந்தது ரொம்ப அசதியா இருக்கும்ல, சீக்கிரம் வா சாப்பிடலாம். அம்மா எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இதோ 5 நிமிஷத்துல குளிச்சிட்டு வந்துடுறேன், நீங்க ரெடி பண்ணுங்கம்மா. ஓகே? அப்பா, என் பையன் என் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சமையல் செய்யணும், சீக்கிரமா செஞ்சுறேன். ஏய் யாரா அவன் புல்லுகள்ல வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான்? டேய் பாலு, இவர் நம்ம ஊர் நாட்டு வைத்தியர். யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் இவர் தான் குணப்படுத்துவாரு. நாட்டு வைத்தியனா? ஆமா, நம்ம திவ்யா அப்பாவுக்கு குஷ்டம் பிடிச்சப்ப இவர் தான் வைத்தியம் பார்த்தாரு. அந்த நோயை குணப்படுத்துறதுல இருந்து இவர் ரொம்ப பிரபலம் ஆயிட்டாரு. டேய் என்னடா பேசுற? நாட்டு வைத்தியம் பண்றவங்க ஊருக்குள்ள தானே இருப்பாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, வா போய் பார்க்கலாம். யாரப்பா நீங்க? வைத்தியரே, இவர் பேரு பாலண்ணா. பட்டணத்துல படிப்பு முடிச்சுட்டு கிராமத்துக்கு வந்திருக்காரு. வணக்கம்ப்பா. வணக்கங்க. ஏதோ இந்த ஊர் கிராமத்து மக்களுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியங்களை பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கைய ஓடிட்டு இருக்கேன்ப்பா. ம்? அதுக்காக என்னப்பா பண்றது? இவன் வந்து பொண்டாட்டி ஆம்பளை புள்ள இல்லன்னு விளக்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஆ. எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க, எதுக்காக எந்திருக்கிறீங்க? ஆமா. அட என்னய்யா, அவன் தான் ஆம்பளை வாரிசு இல்லைன்னு சொல்றான்ல, பிரிச்சு வச்சிட வேண்டியதானே? எப்படியா பிரிக்க முடியும்? முத பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கல்யாணத்தை எப்படி பண்ணி வைக்க முடியும்? பஞ்சாயத்துல முடிவு பண்ணாலும் சட்டத்துல செல்லாத. என்னையா நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, அப்ப நாங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம்? யோ கண்ணையா, இது பஞ்சாயத்து உத்தரவு. இங்க இஷ்டத்துக்கு யாரும் பேசக்கூடாது. அத மனசுல வச்சுக்கிட்டு மத்தத பேசு. இல்ல நாட்டாம, நான் எதுவும் பேசல, அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஏய், என்ன சண்டை போட வந்திருக்கியா? இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான். ஏய் என்ன பஞ்சாயத்து கலாட்டா பண்றீங்க? வாய மூடிட்டு இருக்க, இல்லனா இங்க இருந்து அனுப்பிடுவேன். என்னையா, என்ன விஷயம் சொல்லு. ஐயா, என் வம்சத்தை காப்பாத்த ஒரு ஆம்பளை புள்ள கூட இல்ல. இருக்கிற 2 புள்ளையும் பொட்ட புள்ளையாவே இருக்கு. வேற கல்யாணம் பண்ணி போறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? பொம்பளை புள்ள பிறக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? அது ஆண்டவன் கொடுக்கறது. அப்படி நீ வேற கல்யாணம் பண்ணிட்டா இந்த புள்ளையோட கதி என்ன? ஐயா, நான் வேற கல்யாணம் பண்ணிட்டாலும் இவங்களை விட மாட்டேங்க ஐயா. ஐயா வாய முற. கல்யாணம் ஆகுற வரைக்கும் எல்லாரும் இப்படித்தான் பேசுவாங்க. இன்னொரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஐயா இங்க பாரியா, இது பஞ்சாயத்து உத்தரவு. இங்க என்ன சொன்னாலும் கட்டுப்படணும். என்ன புரிஞ்சுதா? நாங்களாம் அப்புறம் எதுக்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம்? சரிங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன் ஐயா. இங்க பாரு கண்ணையா, நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த பஞ்சாயத்துல ஒரு முடிவு பண்ணிருக்கோம். அது என்னன்னு உனக்கு தெரியுமா? அத இப்ப பாலு சொல்லுவாரு. பாலு சொல்லுங்க. இந்த பாரு கண்ணையா, நாங்க எல்லாரும் ஒன்னா பேசி ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர் கட்டுப்பாட்டு பிரகாரம் நம்ம நாட்டுல எத்தனையோ அனாதை குழந்தைங்க இருக்காங்க. அதுல ஒரு ஆம்பளை பிள்ளைய தத்தெடுத்துக்க. என்ன சொல்ற? அதாவது நீ ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்த மாதிரி இருக்கும், உனக்கு ஒரு ஆண் குழந்தை வாரிசா வந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? பாலு தம்பி சொல்றதும் சரிதான். ஏய் கண்ணையா, உன் பொண்டாட்டியும் உன் புள்ள முகத்தையும் பாடுறா. இவங்க எல்லாம் விட்டுட்டு உனக்கு 2வது கல்யாணம் பண்ண எப்படிடா மனசு வந்தது? இங்க பாடுறா, முதல்ல உன் பொண்டாட்டி புள்ளையும் வீட்டுக்கு கூட்டு போறா. உன் பொண்டாட்டிய விட்டுட்டு உன் குழந்தைகளை அனாதையாக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது இங்க யாருக்குமே அது பிடிக்கல.
பஞ்சாயத்து ஒத்துக்காது. மரியாதையா சொல்றத கேளு. உன் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போய் ஒழுங்கா குடும்பம் நடத்து. என்ன புரியுதா? நான் சொல்ல சரிதானே? நீங்க சொல்றதுதான் சரி. அவர் சொல்றதும் சரி. இந்த ஆம்பா அவனுக்கு என்ன திமிரு பாரு. ஒரு பொண்ணு போடா, உன் பொண்டாட்டி பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு போடா. சரி பாலண்ணா. ஐயா வரங்க ஐயா. வாமா. தீர்ப்பு சொன்னா எல்லாம் சரியா இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன வர சொல்லிட்டு இன்னும் வரலையே. காக்க வைக்கிறதே குழப்பா போச்சு. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். இங்க இருக்கியா? வரட்டும் பாத்துக்கிறேன். லட்சுமி. விடுங்க மாமா. என்ன லட்சுமி? விடு மாமா. என்ன வர சொல்லிட்டு இவ்வளவு நேரமா? சாரி லட்சுமி, வா உட்கார்ந்து பேசலாம். நான் உட்கார மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன். அதான் சாரி சொல்றேன்ல, நான் சொல்றதை கேளு லட்சுமி. நம்ம 2 பேரும் அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்து பேசுவோம். ஓகே மாமா? விடுங்க மாமா, யாராவது நம்மள பாத்துற போறாங்க. விடுங்க விடுங்க. வீட்டுல உன் கூட பேச முடியல தானே நான் இங்க வர சொன்னேன். இங்கேயும் பேச மாட்டேன்னு என்ன அர்த்தம்? உன் இஷ்டம், நான் கிளம்புறேன். மாமா உட்காருங்க. உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல கோவமா? கோவம் இல்லாம சந்தோஷமாவா இருக்கேன். சும்மா அப்படி பேசினேன். நீங்க எனக்கு ரொம்ப இஷ்டம். சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உண்மையா மாமா? இந்த காதல் உலகத்துல நீயும் நானும் சினிமாவில வர்ற ஹீரோ ஹீரோயின் மாதிரி டுயட் பாடினா எப்படி இருக்கும்? என் முதல் கனவே, என் முதல் நினைவே நீதானடி. காதலியே கண்மணியே என் ஜீவனே. என் முதல் கனவே, என் முதல் நினைவே நீதானடி. சரிசமம் என்று உலகில் அன்பை வளர்த்தோமே. அன்பு பாசம் எல்லாம் பொய்தான், எனக்கு உண்மையே தெரியுமே. அன்பு பாசம் எல்லாம் பொய்தான், எனக்கு உண்மையே தெரியுமே. எனக்கும் தெரியாது அட பெண்கள் மனசு ஆழம்தான். என் முதல் கனவே, என் முதல் நினைவே நீதானடி. காதலியே கண்மணியே என் ஜீவனே. என் முதல் கனவே, என் முதல் நினைவே நீதானடி. எத்தனை பிறவி எடுத்தால் கூட பாசம் என்றும் மாறாது. அன்பே நானும்
மன்னவனே என் முதல் கனவே என் முதல் நினைவே நீதானடி வாயை திறங்க. இங்க பாருப்பா, இந்த மருந்த தேன்ல இல்ல வெந்நீர்ல நல்லா கலக்கி கொடுப்பா. சரி சாமி, போயிட்டு வா. நான் கிளம்புறோம், வாப்பா. சர்வே ஜனா சுக்ரம். ஏ மல்லிகா, பக்கத்து வீட்டு பங்கஜா அக்கா நேத்து சினிமாக்கு கூப்பிட்டு இருந்தாங்கடி. அப்படியா? போனியா? அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு என்ன இது? வாடி வா வா. சரி சரி. ஏய்யா, தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கமே, உனக்கு கண்ணு தெரியலையா? சைக்கிள் ஓட்ட தெரியாதா? ஏன் சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு இருக்க? போட்டு விடு. அவர் சைக்கிள்ல பிரேக்லன்னு முதலே சொன்னார் இல்ல, போலாம். அதுக்கு மேல இருக்க நான் தான் கிடைச்சனா? வேற யாரும் கிடைக்கலையா? மல்லிகா, அவ சொன்னா கேட்க மாட்டா. வாடி போலாம். எப்படியோ போ, நீ இஷ்டம். ஏய் மல்லிகா, அது என்ன அவங்க முன்னால அவ்வளவு சவுண்ட் விட்டு பேசுற? சாரி ரவி, அவங்களுக்கு நம்ம விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் அப்படி பேசணும். பரவாயில்ல மல்லிகா. மல்லிகா, உங்ககிட்ட நிறைய பேச இருக்கு. தோட்டத்து பக்கம் போலாமா? சரி சரி, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வந்துடுறேன். மறக்காம வந்துருங்க, மறந்துடாதீங்க. சரி. பாலனே நிம்மதியா தூங்குறாரு. பாலனே பாலனே. யார் அது? நான் தானே, கருப்பையா. என்ன கருப்பையா? என்ன விஷயம்? இல்ல, 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கலான்னு வந்தேன். நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மெத்துன்னு இருக்கு. நான் வேணா இங்க படுக்கவா? ஒண்ணும் வேண்டாப்பா, அங்க இருக்கிற கோணி எடுத்து வந்து கீழே போட்டு படுத்து. இங்கயா? கீழதான். சரிங்கண்ணே, நீங்க படுங்க. படுத்துக்க. சரிங்கண்ணே. அம்மா, ஏதோ ஒண்ணு. பகலெல்லாம் இலைய போடுறேன், ராத்திரி இந்த படுக்கைய போடுறேன். என்னவோ நிம்மதியான தூக்கம் வந்தா சரி. அந்த நாள் முதல் ஏதோ இங்கேயாவது நிம்மதியான தூக்கம் வந்தா சரி. கருப்பையா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. 5 வேளை நிம்மதியா சாப்பிட்டேனே. போதும்பா போதும். தெரியாதனமா நீ சாப்பிட்டியான்னு நான் கேட்டதுக்கு தேஞ்சரி கார்டு மாதிரி 24 மணி நேரமா நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்ப. இதெல்லாம் என்னால கேட்க முடியாதுப்பா. நீ படுத்துக்கப்பா. சரிங்கண்ணே, சரி. அம்மா, என்ன கொசு கடி இல்லாம இங்க தூக்கம் வரும். பாலனே பாலனே. என்ன கருப்பா? அது ஒண்ணு இல்ல, ஒரு விஷயம் உங்களை கேட்கலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்தது. பட்டணத்துல தானே நீங்க படிச்சீங்க? ஆமா. அவங்க எல்லாம் பெரிய பெரிய பங்களா இருக்குமானு? அப்படியா? இருக்குடா, பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கு. பெரிய பெரிய பங்களாவும் இருக்கு. படுத்துக்க படுத்துக்க. எனக்கு தூக்கம் வருது, நீ படுத்துக்க. சரிங்கண்ணே. பாலனே, அண்ணா பாலனே. ஏன்டா கருப்ப, ஏன்டா இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க நீ? அது இல்லண்ணே, ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது, அதை கேட்டலாம்னு தான். ஒண்ணு இல்லண்ணே, அந்த பட்டணத்துல வந்து ஒரு பெரிய பெரிய பஸ் எல்லாம் இருக்குமா, மாடி பஸ் எல்லாம் இருக்குமா, பக்கத்துல 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 எல்லாம் இங்க அங்கன்னு போயிட்டு. இங்க அங்க அங்க இங்க எல்லாம் எனக்கு தெரியும். நீ படுத்துக்க, உன்னை நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். நீ படுத்துக்கப்பா. எனக்கு தூக்கம் வருதுடா. சரி 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 சரி, நீங்க படுத்துங்க. படுத்துக்க. நீங்க படுங்க. பாலனே பாலனே பாலனோ. ஏன்டா என்ன இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்க? உன்னை படுக்க வச்சேன் பாரு. என்னடா விஷயம்? அது ஒண்ணே ஒண்ணுண்ணே, அது வந்து சென்னையில வந்து பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குமா, பெரிய பெரிய பார்க் இருக்குமா, பெரிய பெரிய இருக்குடா, எல்லாமே இருக்கு. சென்னையில இருக்கிற மெரினா பீச், எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, அடையாறுல இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க் கூட இருக்கு. ஐயோ, பார்க் நானே, அந்த மைசூர் பார்க் தானே? ஆமா, அத வாயில எடுத்து போட்டு நல்லா. பார்க்குங்கிறது பால்கோவை இல்லடா, அடையாறுல இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க். பார்க்கடா, படு படு. ஒன்ன சொல்றதுக்கு ஒண்ணுடா, என் புத்திய.
பல்ல ஐயோ என்ன சந்தேகடா உனக்கு? நான் என்னடா ராமாயணமா சொல்லிட்டு இருக்கேன்? ச்சே, தலையெழுத்து. என்னடா அண்ணே கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேனே அண்ணே, அங்க பீச்ல வந்து மினுக்கு லைட் எரியுமோன லைட் ஹவுஸ்ல அந்த லைட் எல்லாம் யாருன்னு அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? உங்க அப்பன் கொண்டு வந்து வச்சிருக்கான். படுத்துங்கடா, உயிரை வாங்குறான் பாரு. அண்ணே இன்னும் ஒண்ணே அது நம்ம ஊர்ல பெரிய பெரிய டப்பால எல்லாம் ஆயில் ஊத்தி அது உள்ள கூட லைட் எரியுமேனே, அது உள்ள ஏதோ மண்ணெண்ணெய் ஊத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதானே அதே மாதிரி அங்க அது டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்க ஆயில், மண்ணெண்ணெய் இல்ல. டேய் தூங்குடா, ஏன்டா இப்படி தலைவலி குடுக்குற? சரிங்கண்ணே தூங்குடா. சரிங்கண்ணே. ஐயோ ஐயோ, என்னமோ எனக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. பாலனே 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 பாலனே. ஐயோ ஏன்டா என்ன இப்படி மிஸ்ப்படுத்துற? ஐயோ உனக்கு என்னென்ன சந்தேகம் மொத்தமா கேள்றா. அது இல்லண்ணே, உங்க வாட்ச்ல என்ன டைம் கேட்கலான்னு. ஆமாடா, வாட்ச் வேணா கழட்டி தர, எடுத்துட்டு போ. இல்ல வேணாண்ணே, அது வந்துண்ணே காலையில ஷார்ப்பா 6 மணிக்கு என்ன எழுப்பி விடணும். 5 நிமிஷம் முன்னாடி இருக்க கூடாது, 5 நிமிஷம் பின்னாடி இருக்க கூடாது. ஏன்னா அது ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை, கரெக்டா போய் ஆகணும். அதுக்காக தான் உங்ககிட்ட கேளுடா. காலையில 6 மணிக்கு ப்ளீஸ் தூங்குடா. இப்ப இல்லடா, தூங்குடா. மறக்காம ஐயோ தூங்க விட மாட்டேங்கிறானே கடவுளே. ஐயோ கடவுளே, என் தலையெழுத்து இப்படி ஆகி போச்சே. இத நான் எங்க போய் சொல்லுவேன்? டேய் படுறா, காலை இறக்குடா சொல்றானே. ஏய் என்னடா? ஐயோ ஆறு மணி ஆயிடுச்சு. டேய் கருப்பையா, டேய் கருப்பையா எழுந்துடுறா. 6 மணிக்கு எழுப்புன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்க. 6 மணி ஆயிடுச்சு, எழுந்துடுறா. என்ன எழுப்ப சொல்லிட்டு நீ தூங்கிட்டு இருக்க? சோம்பேறி, ராத்திரி எல்லாம் என் தூக்கத்தை கெடுத்துட்டான். மணி 6:05 ஆயிடுச்சா? என்னன்னே நீங்க உங்களை 6 மணிக்கு எழுப்ப சொன்னா 5 நிமிஷம் லேட்டா எழுப்பி. கருப்பையா 5 நிமிஷம் தான்டா லேட் ஆயிடுச்சு, அதுக்கு ஏன்டா இப்படி கோவப்படுற? என்ன நீங்க
நான் எப்பவுமே டைம் மிஸ் ஏன்டா 6 மணிக்கு போறேன். ஏய் சும்மாடா, ராத்திரி எல்லாம் தூக்கத்துக்கு போதா உனக்கு? போ போ. நான் என்ன பண்ணுவேன் போடா. தெரியலையே. 5 நிமிஷம் லேட்டா சரியான தெரியலையே. எதுக்கு இப்படி ஓடுறான் லூசு பையன்? எங்க போறான்னு பாப்போம். ஐயோ, அடுத்தவங்க வீட்டுக்கு படுக்க கூடாதுப்பா. டைமுக்கு எந்திரிக்க முடியல. லேட்டானா அவ்வளவுதான். இந்த வேலை கட்டி போச்சு. வணக்கம் பாலண்ணா. என்ன மணி? இங்க பக்கத்துலண்ணா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லண்ணா, கண்ண கவுண்டர் மோட்டர் ரிப்பேர் பண்ண சொன்னாரு, அதான் போயிட்டு இருக்கேன். சரிப்பா. சரி வரேண்ணா. வணக்கம் பாலு. வணக்கண்ணே. என்ன இந்த பக்கம்? சும்மா வந்தேன். யாருக்காக காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. உங்களை பார்த்தா யாருக்கோ காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுதா? அது இல்லண்ணா, கருப்பையா இருக்கான்ல, காலையில 6 மணிக்கு எழுப்பி விட சொன்னான். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அதுக்காக கோவப்பட்டுட்டு வேகமா ஓடி வந்தான். அவன் எங்கதான் போறான்னு நான் பார்க்க வந்தேன். அந்த சாப்பாட்டு ராமனா? ஆமாண்ணா. அவன ஒரு ஆளு, அவனுக்காக காத்திருக்கியா? நான் வரப்பா. எங்க போயிருப்பான்? 5 நிமிஷம் லேட்டா இருந்தா அவசியம். எங்க இருக்கியா நீ? நாதாரி பயல, இதுக்குதான் காலையில 6 மணிக்கு நீ எழுப்பி விட சொன்னியா? இதுக்குதான் 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு இந்த புலம்பல் புலம்புனியா? இந்த வேலைக்கு நான் உனக்கு காவல் இருந்து எழுப்பி விடணுமா? உன்னை அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. நிக்கிறா. தப்புதானே, விட்டுருங்க. அத்தை, ஏமா ரோட்ல இருந்து கத்திட்டே வரணுமா? ஐயோ என்ன இதெல்லாம்? எல்லா சமையலும் நீங்க தான் செஞ்சீங்களா? பின்ன யார் செய்வா? அதுக்காக தான் சொல்றேன், உங்க பையன் கையால என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. அப்படியா? என் பையன் குளிச்சிட்டு இருக்கா, வந்த உடனே நீ ஏன் கேளு. கழுத. நான் வைக்கிறேன். நான் கல்யாணம் ஆகி இங்க வந்துட்டா எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். நீங்க ஹாயா உட்காரலாம். மாமா வரட்டும், அவர்கிட்ட நான் கேட்க தான் போறேன், என் கழுத்துல தாலி கட்டுவாரா மாட்டாரான்னு. உனக்கு வேற வேலை இல்லையா? எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. ஏய், ஏன்டா அவளை திட்டுற? அவ கேட்டதுல என்ன தப்பு? அம்மா, இன்னும் 1 வருஷம் போகட்டுமா, நல்ல ஒரு வேலை கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம். ஏண்டா நீ சம்பாதிச்சுதான் எங்களை காப்பாத்தணுமா? இருக்கிற சொத்தை காப்பாத்திக்கிட்டா போதாதா? இங்க பாரு, முதல்ல இவளை கல்யாணம் பண்ணிக்க. அப்படிதானம்மா? ஆமா அத்தை, அவரு யோசிக்கிறதுக்குள்ள நான் கிளவியே ஆயிடுவேன். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன பாலு, இந்த கிளவிய கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க. ஏய், என்னடி கிண்டல் பண்றியா? இங்க பாரு, நீங்க 2 பேரும் என்ன வேணா சண்டை போடுங்க, என்ன விட்டுடுங்க. ஏய், வாடி சாப்பாடு போடு. போடுறேன். வணக்கம் சார். வணக்கம். இங்க பாரு, வேட்டக்கார புதருக்கு நான் 2 பேரை அனுப்பி வச்சேன். அவங்க திரும்பி வரல. அதுக்கப்புறம் 2 பேரை அனுப்புனேன், அவங்களும் திரும்பி வரல. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த மேப்ல இருக்கிற இடத்துக்கு நீங்க போங்க. அங்க போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. யாராவது வந்து உங்களை யாருன்னு கேட்டா, நாங்க விளம்பர கம்பெனில இருந்து வரோம், நாங்க நாட்டுப்புற கலை ஆராய்ச்சி பண்ணி டிவி ரேடியோ இதுல போட போறோம்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி அங்க யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா உங்ககிட்ட மேப் இருக்கிற விஷயத்த யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. டேய், அந்த டேப் ரெக்கார்டை கொண்டு வந்து கொடு. இத நீ வச்சுக்க. ஏதாவது முக்கியமான விஷயம்னா எனக்கு உடனே இதுல போன் பண்ணுங்க. இத உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. நான் சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். வரேன் சார். போயிட்டு வாங்க.
எல்லாம் உன்னோட வேலை தானா? வரேன். லூசு நீதானா? நான் ஒண்ணும் லூஸ் இல்ல. நீ என் செல்ல லூசு குட்டி. போங்க மாமா. என்ன செல்லம்மா நீங்க லூசுன்னு கூப்பிடுறீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் லூசு லூசுன்னு என்ன கிண்டல் அடிப்பாங்க. இது மாதிரி கூட்டிங்கன்னா இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அப்ப குடுக்கறது இருக்கட்டும், இப்ப கொடு. வா. என்னடி இப்படியே பண்ற? மாமா அங்க பாரு, யாரோ வராங்க. யாரு வந்தா நமக்கு என்ன? நீ முத்தம் கொடு. மாமா நான் ஒரு விஷயம் சொல்வேன், அதுக்கப்புறம் நீங்க கோவப்படக்கூடாது. நீ என்ன சொல்றதா இருந்தாலும் உட்கார்ந்து சொல்லு. மாமா மல்லிகா இருக்கால்ல? இருக்கா. அவளுக்கு என்ன? அவளோ ரவியும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. பாவம் அவங்க ரெண்டு வீட்லயும் ஒத்துக்கல. அதுக்கு நீங்க அதுக்கு என்ன பண்ண சொல்ற? மாமா நீங்க தான் அவங்களை எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும் மாமா. அது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல, யோசிக்கணும். மாமா இது யோசிக்கிறதுக்கு நேரமே இல்ல. இங்க பாருங்க மாமா, நீங்க இப்படியே யோசனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிப்பாங்க. சரி, அத நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போ. மாமண்ணா என் செல்ல மாமா. மல்லிகா, லட்சுமி நம்ம கல்யாணத்தை பத்தி பாலான கிட்ட சொல்லிருக்கோமா? கண்டிப்பா சொல்லிருப்பாரு ரவி. மல்லிகா, நீ மட்டும் என் பொண்டாட்டியா வரலனா இந்த உலகத்துல நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லாதீங்க ரவி. உங்களை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏய் அங்க பாரு பாலனா. அண்ணா கோயில் வேலை முடியலண்ணே, அப்படியே பாதியில நிக்குது. பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அண்ணா அங்க பாருங்க. சரி, நீ கோயில்ல போயிரு. இந்த விஷயத்தை யார்ட்டும் சொல்லாத, நான் அங்க வந்து சொல்றேன். சரிண்ணா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுனா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? உங்க விஷயத்த லட்சுமி முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டா. லவ் பண்ணுங்க, அது தப்பு இல்ல. அதுக்கு நேரம் காலம்னு இருக்கு. முதல்ல நீ ஒரு நல்ல வேலையா பாரு. நம்ம கிராமத்துக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி முதல்ல நடந்துக்க. அதுக்கப்புறம் காதல் கல்யாணம். புரியுதா? புரியுதுண்ணா. அதுக்காகத்தான் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு பெரிய கம்பெனில அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். வேலை கிடைச்சதோ நான் புறப்பட்டு மெட்ராஸ் போயிருவேண்ணா. அதுக்குள்ள மல்லிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேண்ணா. அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். சரி, காதலிக்கிறவங்களோட எல்லா அப்பா அம்மாவும் தப்பா தான் புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒண்ணும் உங்க காதலுக்கு விரோதி இல்ல. அவங்க தெய்வத்துக்கு சமம். அவங்க மனசை வேதனைப்படுத்தாதீங்க. நான் உங்க அப்பா அம்மாட்ட பேசி உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. அவங்க கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். அதுக்குள்ள நீங்க அவசரப்படாதீங்க. தைரியமா போங்க, நான் இருக்கேன். என் சுவாசமே என் ஜீவனே
பூலோகத்தில் என்றம்பையாய் நீ வருவாயே என் கண்ணனே என் மன்னனே மன்மதனே என் உயிரோடு உடலோடு கலந்தாடவா என் சுவாசமே என் ஜீவனே என்றானே பூலோகத்தில் என்றம்பையாய் நீ வருவாயே வானத்திலே நிலவாக நீயும் ஜொலிப்பவளே மேகங்களாய் நான் இருக்க என்றென்றும் நினைப்பவளே வானத்திலே நிலவாக நீயும் ஜொலிப்பவளே மேகங்களாய் நான் இருக்க என்றென்றும் நினைப்பவளே மலரான என்னை வண்டாத நீயும் மலரான என்னை வண்டாத நீயும் நாம் மகரந்த சேர்க்கை உருவாக்குவோம் சந்தோஷம் நம் வாழ்வில் நாளுமே ஆசையெல்லாம் நிறைவேறும் நாளே உன் ஆசையெல்லாம் நிறைவேறும் நாளே நாம் சேரும் நாள் என்று எதிர்பார்க்கும் நாளே ஜீவன் சேரும் நன்னாளிதே என் சுவாசமே என் ஜீவனே என்றானே பூலோகத்தில் என்றம்பையாய் நீ வருவாய் என் கண்ணனே என் மன்னனே மன்மதனே என் உயிரோடு உடலோடு கலந்தாடவா என் சுவாசமே என் ஜீவனே என்றானே பூலோகத்தில் என்றம்பையாய் நீ வருவாய் மாமா ஏன் அழுவுறீங்க? என்ன மாமா என்னாச்சு? ஒண்ணுமில்ல லட்சுமி, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. இல்ல மாமா, இது மாதிரி சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்ல.
என்னாச்சு மாமா? என்ன சொல்லுங்க லட்சுமி, மல்லிகா சாவுக்கு நானும் ஒரு காரணம் நினைக்கிறேன் லட்சுமி. மாமா. என்ன சொல்றீங்க? நீங்க காரணமா? அவங்க 2 பேரையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்னா சேர்த்து வச்சிருந்தேன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது. இல்ல மாமா, மல்லிகை இறந்ததுக்கு நீங்க எப்படி காரணமாவீங்க? இல்ல லட்சுமி, எனக்கு என்னமோ மனசுக்கு சங்கடமா இருக்கு. மல்லிகா என் கனவுல வந்து எங்க 2 பேர் கல்யாணத்தை நீங்க தான் தடுத்தீங்க அப்படின்னு அவ கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்கு. நான் பாவி ஆயிட்டேன் லட்சுமி, நான் பாவி ஆயிட்டேன். மாமா அழாதீங்க மாமா, அழாதீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். வேண்டாம் லட்சுமி, நான் அங்கேயே இருக்கேன். ப்ளீஸ் நீ போ. இல்ல மாமா, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. பாத்து மாமா. வணக்கம் முதலாளி. இங்க பாரு கோவிந்தா, உன் மேல நம்பிக்கை வச்சுதான் உன்னை இங்க வர வச்சிருக்கேன். கோவிந்தா, இது பொறுப்பா இருந்து செய்யற வேலை. இதுக்கு முன்னாடி இந்த வேலை விஷயமா 4 பேர் அனுப்பி வச்சேன். அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. அவங்க ஓடிட்டாங்களா இல்ல செத்து போயிட்டாங்களா எதுவும் தெரியல. நீ இந்த மேப்பை வச்சுக்க. அவங்க என்ன ஆனாங்க, எங்க இருக்காங்க எல்லாத்தையும் பாரு. நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த புதையலை கண்டுபிடிச்சிரு. என்ன உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். இந்தா, எனக்காக இந்த காரியத்தை நீ கண்டிப்பா முடிச்சு தந்தே ஆகணும். காரியத்தை முடிச்சிரு. ஆகட்டும் முதலாளி. வணக்கண்ணே. ஓஹோ, வணக்கம் கருப்பையா. என்ன ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வந்து போல இருக்கு? என்னென்ன சாப்பிட்டேன்? அந்த மூக்கைய வீட்டுக்கு போனேன், ஒண்ணும் கிடைக்கல. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். என்ன கருப்பையா, போன இடத்துல நல்ல விருந்தா? அதையே கேக்குறீங்க? நம்ம நாராயண கவுண்டர் இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன். ஆஹா, சாப்பாடு அப்படி இருக்கணும். டேய் கருப்பையா, உங்க வீட்டுல உங்க அப்பா அந்த ஆளு எதுக்கு இப்ப இருக்கிறீங்க? அந்த ஆளு வீட்டுக்கு போனா ஒரு பறிக்க சாப்பாடு கூட சாப்பிட வச்சிருக்க மாட்டாரு. ஒரு தடவை சாப்பாடு எல்லாம் ரெடியா வச்சுட்டாரு. ஆனா உப்பு போடல. போடலையா? அதையும் கேக்குறீங்க? ஒரு தடவை மைசூர் பாக்கு போனாரு, சர்க்கரையே போடல. இப்படிதான் ஒரு தடவை பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் இலையில இவ்வளவு ஸ்வீட் வச்சிருந்தாரு. ஆனா என்னோட இலையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அத பாக்கும் போது நாக்குல தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு. அது சரி, நீங்க இந்த மாதிரி எங்கன்னா சாப்பிட்டிருக்கீங்களா? ஏய், உங்க அப்பா செத்துட்டாரு, போய் பாரு போ. என்னது, எங்க அப்பா செத்து போயிட்டானா? ஆஹா, ஐயோ, ரொம்ப நல்ல விஷயம். செத்து போயிட்டான்ல, இனி ஒரு தொந்தரவும் இல்ல. அவன் இருந்த வரைக்கும் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தான்? ஒண்ணும் வாங்கி கொடுக்கல. ஒரு நல்ல சட்டை வாங்கி கொடுத்திருப்பானா? அதுவும் இல்ல. இல்ல சொத்தாவது சேர்த்து வச்சிருப்பானா? எதுவும் சேர்க்கலையே. இல்ல இவன் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தானே, அதையாவது எனக்கு கத்து கொடுத்தானா? அதுவும் இல்ல. இல்ல 4 இடத்துக்கு ஹோட்டலுக்கு கூட்டி போய் என்ன சாப்பாடு போட்டிருப்பானா? அதுவும் இல்ல. ஏதோ நானா இந்த இலைய கொண்டுட்டு போய் 4 வீட்டுல சாப்பிட்டு வயிற்று கழுவிக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் செஞ்சாரு, அவர் நல்ல இடம் போவாருன்றீங்க? இல்ல, நரகத்துக்கு தான் போய் சேருவாரு அவரு. நிம்மதி. ஏய் கருப்பையா, உங்க அப்பா உனக்கு எவ்வளவு விரோதியா இருந்தாலும் உனக்கு உயிரை கொடுத்தவராச்சே, போய் ஒரு பிடி மண்ணாவது போட்டு வா. போடா. என்ன நீங்க எல்லாரும் சொல்றீங்களேன்றதுக்காக நான் போய் ஒரு பிடி மண்ணை போட்டு வரேன். அண்ணா, அது வந்து என்கிட்ட. அப்படியா? சரி சரி சரி, இந்தா வேகமா போ. ரொம்ப நன்றிண்ணே, நீங்களும் வாங்கல. போ போ போ, நாங்க வரோம் பின்னாலே வரோம். போ போ. நீங்க கண்டிப்பா வந்து சாப்பாடு செலவுலாம் உங்களுக்கு தான். ஐயோ, அடடா, செருப்பு பிஞ்சு போச்சே. கல்யாணத்தன்னைக்கு எங்க மாமனார் போட்டதாச்சே அது. இத உடனே தைக்கணுமே, இல்லன்னா என் பொண்டாட்டி என்ன திட்டி தீத்துருவாள. பையில காசு வேற இல்ல. இப்ப என்ன பண்றது? என் அருமையான செருப்பு அறந்து போச்சு. இத கொஞ்சம் தச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
5 ரூபாய் ஆகும் சாமி. யோ நான் என்ன மசால் தோசை ஆர்டர் கொடுத்தேன், செருப்பு தைக்க 1 ரூபா வாங்கிக்கோப்பா. என்னது 1 ரூபாயா? சாமி உங்க பிஞ்சு போன செருப்புக்கு ஆணி அடிக்கிறதுக்கு 1 ரூபா கொடுக்கலாம், ஞாபகம் வச்சுங்க. சரிப்பா, உன்னை பார்க்க ரொம்ப அழகா இருக்க, அதனால பேரம் பேச விரும்பல. உனக்கு வேணா எனக்கு வேணா 85 பைசா வாங்கிக்க. சாமி உங்களை மாதிரி கஞ்ச பிசினாரியா நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. எனக்கும் டயர்டா இருக்கு, நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். உன் செருப்பை நீயே தச்சுக்க, ஆணினா அடிச்சுக்க, என்னன்னா பண்ணிக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். போ. இது என்னப்பா ஷூ என் செருப்போட மோசமா இருக்கு? பாலிஷ் போடு. பாலிஷா? ஓ ஷூவுக்கு நான் பாலிஷ் பண்ணுமா? யோ என்ன யாருன்னு நினைச்ச? யாரா இருந்தா எனக்கு 5 ரூபா வாங்கிட்டு பாலிஷ் போடு. பாலிஷ் போறதுக்கு 5 ரூபா கொடுப்பியா? யோ நீ 5 ரூபா கொடுத்தா உன் ஷூக்கு மட்டும் இல்லையா, உன் உடம்புக்கே பாலிஷ் போடுவேன். என்னையா நோட்டு இது? இதுல இந்தியா தேசமே தெரியுதையா? செஞ்ச வேலைக்கு புதுசா ரிசர்வ் பேங்க்ல இருந்து அச்சாச்சாயா தருவாங்க. பரவாயில்ல போ. ஆஹா நல்ல கலெக்ஷன் ஆயிடுச்சு. ஆஹா 10 20 ஆஹா 30. இங்க கொடுங்க. ஐயோ ஏயா புடுங்கற? உலக சம்பாரிச்சியா? நல்ல வியாபாரம். ஆமா உன் கை ராசியான கையே, நாளையில இருந்து காயிலே வந்துரு. அண்ணா இப்படி வானா, ரோட்ல போறவன் காலெல்லாம் பிடிச்சு பாலிஷ் போட்டு கஷ்டப்பட்டது நானே, காசுல உனக்கா? எனக்கு எனக்கு இது உனக்கு, இது எதுக்கு தெரியுமா? அதுக்கு வரட்டுமா? இது என்னப்பா இது? என் கடையில உட்காந்து என் கடையில சம்பாதிச்சுட்டு என் நித்திலே காசு வச்சுட்டு போறான். இவன் கிராமத்துக்கு ஏடியா இருப்பான் போல இருக்க. கிராமத்துக்காரங்க எல்லாம் இப்ப ரொம்பதான் முன்னேறிட்டானுங்க. ஏய் வாடா இங்க. நானா? வாடா இங்க. அது சரி, அது இருக்க மலை, அங்க போறதுக்கு எந்த பக்கம் வழி? மலைக்கா? எனக்கு தெரியாதுப்பா, அது நீயே கேட்டுக்கோ. நீ ஒண்ணும் சும்மா சொல்லவனா? 100 ரூபா காசு தரேன் சொல்லு. 100 ரூபாயா? இல்ல 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 வேணாம் வேணாம், நீ போ. எனக்கு வேணாம், நீயே போய் கேளு. அதோ வந்துகிட்டு இருக்கா பாரு, அவரு கேளு தெரியும். போய் கேளு போ. நல்லதுக்கே காலம் இல்லடா. என்னையா விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. அடடே வாயா, கண்ணை கொண்டு உட்காரு. என்னையா பேசிட்டு இருக்கீங்க? அட ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம தோட்டத்து பக்கம் போலாமா? தோட்டத்துக்கு போய் என்னத்த பண்ணி என்னத்த என்ன கண்ணம்மா, வியாபாரம் ரொம்ப படுச்சாரம் நடக்குது போல இருக்கு. என்னத்த வியாபாரம் நடக்குதுயா? அரை வயிற்றுக்கும் கால் வயிற்றுக்கும் உயிரோட வாழணும்ல. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏன் நின்னுட்டே பேசிட்டு இருக்க? உட்காரு. ஐயோ என்ன வெயிலு, என்ன சூடு. என்னையா பாக்காதத பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? வியாபாரத்தை பாரு. இந்தா நம்மளுக்கு 4 தொடப்பம் கொடு. நான் வரேன். தடப்பா தடப்பா. கவுண்டர், இந்த வயசுல எப்படி இது பத்தியா? அடா விடப்பா, மனசே கெடுத்துறாயா? நீ இன்னும் மாறலையா? இரு இன்னொரு நாளைக்கு மாட்டுவா. ஐயோ நீ இன்னும் திருந்தலையடா சோடா புட்டி, எழுந்து வாடா.
நில்றா, எங்க போயிட்டு வர? அம்மா அது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ம்? இது போல பொய் சொல்ற பழக்கம் எங்க இருந்து கத்துக்கிட்டு வந்த? அம்மா அது என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போலான்னு சொன்னாங்க. அதான். உனக்கு மூளை இருக்கா? இல்ல கொஞ்சமாவது மூளை இருக்கான்னு கேட்டேன். இப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு பயமா இருக்கு. ராத்திரி 10 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போனவங்க யாருமே திரும்பி வர்றதில்ல. அதனால யாருமே வெளியே போறதில்ல. இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? எனக்கு இருக்கிறது ஒரே மகன். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுதான் நான் உயிரோட இருக்க மாட்டேன் பாலு. நான் உயிரோட இருக்க மாட்டேன். அம்மா உன் மகன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாமா? என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இல்லம்மா, கண்டிப்பா போக மாட்டேன். நிச்சயமா போக மாட்டேமா. சாப்பிடு, நானே ஊட்டி விடுறேன். அம்மா நீ சாப்பிட்டியாமா? உன்னை விட்டு நான் என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன்? வாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாமா? இங்க வேடிக்கை போ 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 வா 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 பக்கவா போ போ என்ன வேடிக்கை என்ன போ போங்க. யார் இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது சார். நாங்க நேத்து ராத்திரி இந்த வழியா வந்துகிட்டு இருந்தோம். பாக்குறதுக்கு கொடூரமா இருந்தது, கையெல்லாம் அகோரமா இருந்தது, பயங்கரமா தெரிஞ்சிச்சு. அதை பார்த்து எங்களுக்கு எல்லாம் பயமாயிடுச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அது கூட சண்டை போட்டோம். ஆனா அது யாருக்கும் மசியல. நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை கட்டையால அடிச்சோம். அங்க தெரியுது இல்ல, அந்த பழைய கிணத்துல தான் விழுந்துச்சு. அவ்வளவுதான். மேல இல்ல வந்துச்சா? அது மேல வரவே இல்ல. அது என்னது? அது பாலடைஞ்ச கிணறு சார். அதுல விழுந்தவங்க யாரும் பிழைச்சது இல்ல சார். அப்படியா? ஆமா சார். ஓகே கான்ஸ்டபிள், இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு சரி அனுப்பு. சார். ஹலோ. ஹாய் சூர்யா. ஹாய் பாலு, எப்படி இருக்க? எப்படிதான் இருக்க? நல்லா இருக்க. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சூர்யா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம கிராமத்துல மர்மமான சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ராத்திரி 10 மணிக்கு மேல ஜனங்க வெளியே போனா அவங்க வீட்டுக்கு திரும்பி வர்றதே இல்ல. ஊர் ஜனங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இதுக்கு பின்னால என்ன மர்மம் இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும். சூர்யா, உடனே நீ கிளம்பி வா. இனிமே நம்ம கிராமத்துல ஒரு சாவு கூட விழக்கூடாது. சீக்கிரம் கிளம்பி வா. ஓகே பாலு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உடனே கிளம்பி வரேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் வந்துடுறேன். நீ எதை பத்தி கவலைப்படாதடா, நான் வந்துடுறேன். ஓகே பை. ஓகேடா, சீக்கிரம் வந்துரு. ஓகே பாய். ஹாய் பாலு. ஹாய் சூர்யா. எப்படி நல்லா இருக்க? இருக்கேன்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. அது இல்லடா, அந்த சோடா புட்டி எப்படி இருக்கான்? அவனுக்கு என்னடா, ராஜா மாதிரி இருக்கான். பாலு, உங்க கிராமம் சூப்பரா இருக்குடா. எப்பவுமே எனக்கு கிராமம்னா ரொம்ப பிடிக்கும்டா. ஜாலியா என்ஜாய் பண்ணுடா. நான் இங்கே தங்கிடலாமா? தாராளமா. நீ எங்க கிராமத்துக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வா வீட்டுக்கு போலாம். டேய், அம்மா கிட்ட சூர்யா வந்திருக்கான்னு சொல்லு. அப்படியே சாப்பாடு ரெடி பண்ணி சொல்லு. சரிண்ணே. ஓகே. அப்பா, இத்தனை நாள் கழிச்சு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேசலாம் வா. ஆமா பாலு, போன் பண்ணும்போது ஏதோ முக்கியமான மேட்டர் சொன்னீங்க, என்னது? நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியல. இப்பெல்லாம் நம்ம கிராமத்துல அடிக்கடி கொலை நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே? சரி, இதுக்கு ஏதாவது முடிவு பண்ணுவோம். அம்மா, உங்க ஊர்ல ஏதாவது முடிவு எடுத்துக்காங்களா? கிராமத்துல ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. திருவிழா நடத்தி பலி கொடுக்கணும்னு தப்பான முடிவு பண்ணிருக்காங்க. பலி கொடுக்கணுமான்னு நான் கேட்டதுக்கு அவர் கொடுத்துதான் ஆகணும்ன்றாரு. இதுவரைக்கும் நம்ம கிராமத்துக்கு போலீஸ் வந்ததே இல்ல. அதனால எது நடந்தாலும் போலீஸ்காரங்க வரவே கூடாதுன்னு நாட்டாம சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொன்னாரு? இங்க நடந்துகிட்டு இருக்க சம்பவம் மனுஷங்களால நடக்கலையாம், ஏதோ தெய்வ குத்தமா. அதே மீறி நம்ம ஊருக்கு போலீஸ்காரங்க வந்தா இன்னும் தெய்வத்துக்கு கோவம் அதிகமாகி இன்னும் அதிக பேரை பலி வாங்கிடுமா. சரி, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, உங்க ஊருக்காரங்க ஒண்ணுமே செய்யலையா? செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க இருக்கிற ஜனங்க என்ன மூட நம்பிக்கையிலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
இந்த விஷயத்தை பத்தி கிராம மக்கள்கிட்ட நான் வேணா பேசட்டுமா? வேண்டாம் சூர்யா. இங்க தெரியுது பாரு, அந்த இடம்லாம் நம்மளுதான். ஏய் மாமா, என்ன இந்த பக்கம்? சும்மா வந்தேன். இவர் யாரு? இவன் என் ஃப்ரெண்டு, சென்னையில இருந்து வந்திருக்கான். பேரு சூர்யா. அண்ணா, மாமாட்ட கேளுங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு. ஏய் போட்டனா, உனக்கு வேற வேலை இல்லையா? அண்ணா, எப்ப பார்த்தாலும் இப்படித்தான். சரி, மாமாவை கூட்டிட்டு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க, நான் வரேன். டேய் பாலு, உன் மாம் பொண்ணு உண்மையிலே சூப்பரா இருக்கடா. கொடுத்து வச்சோம்டா. என்ன நடக்குது ஒண்ணே புரியல. ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, இது மூணாவது தடவை. புதையில எடுக்க போன எவனுமே திரும்பி வரல. அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ ஒண்ணு பண்ணு, இந்த இதை வச்சுக்க. இங்க பாரு, நீங்களாவது எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என் போன் நம்பர் இருக்குல்ல, இருக்கு. அங்க போன் இல்லனா பக்கத்து டவுனுக்காவது போய் எனக்கு உடனே போன் பண்ணணும். சரிங்க சார். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். புரிஞ்சுதா? சார், வரேன் சார். ஏய் ஏய் ரவி, ஏய் நிறுத்துடா. உனக்கு ஏதாவது மூளைகளை கெட்டு போச்சாடா? எழுந்துடா. உனக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் என்ன பண்றது பாலனா? மல்லிகா என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு பாலனா உயிரோட இருக்கணும்? இருந்து என்ன பண்ண? இல்லடா, உன் மல்லிகா செத்துட்டாங்கிறதுக்காக நீ ஏன்டா சாக போற? கொஞ்சமாவது உங்க அம்மா அப்பாவை பத்தி நினைச்சு பாத்தியாடா? நீ செத்துட்டா உங்க அம்மா அப்பா யாரா காப்பாத்துவா? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துடுறா. உன்னே நம்பிக்கிட்டு இருக்க உங்க அப்பா அம்மா வச்சு காப்பாத்துறா. போடா, முதல்ல வீட்டுக்கு போடா. இதே மாதிரி தப்பான முடிவு இனிமே எடுக்காத. வாடா, வா. என்னம்மா இது? நீ யாருங்க நீங்க? ஏன் ரூம்ல என்ன பண்றீங்க? அது அது நானு நீ வந்து நான் பார்க்கவே இல்ல, சத்தியமா பார்க்கல. உண்மையதான் சொல்றேன். ஆஹா, இது என்ன நம்ப சொல்றீங்களா? பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. ஒரு பொண்ணு Dress மாத்துறத பாத்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐ எம் சாரி. என்ன சாரி? இது ஏன் வீடு, ஏன் ரூம்? நீங்க வந்து சாரி கேக்குறீங்களா? இங்க பாரு, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது நான் இங்க தூங்கிட்டு இருந்தேன். உன்ன நான் கவனிக்கல. நானும் பாலுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கிளாஸ்மேட். என்ன இங்க தங்க சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அது சரி, நீங்க யாரு? நான் பாலுவோட தங்கச்சி. அந்த சண்டால பைய பாலு இவ்வளவு அழகான தங்கச்சி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. பாலு தங்கச்சா? எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க. ஐ எம் சூர்யா. பாலு தங்கச்சி, எனக்கு ஒண்ணுமே புரியல. பாலு இப்ப வீட்டுல இருந்து வந்துட்டு இருப்பா. நான் அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வரட்டுமா? பாலு, பாலு. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? அன்னைக்கு நடந்த விஷயத்த
யார்கிட்ட சொல்லல அதுக்கு. ஒருத்தருக்கு சொல்லிட்டு நீ ஐயோ, யார்கிட்ட சொன்னீங்க? ஏன் லக்ஷ்மி கிட்ட? இதெல்லாம் போய் சொல்லுவாங்களா? லக்ஷ்மிக்கு மட்டும்தான் சொல்லிருக்கேன். எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. நீங்க வருத்தப்படாதீங்க. இங்க பாருங்க, எனக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சது? பசுமையான இடங்கள், கள்ளங்கபடம் இல்லாத மனிதர்கள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற என்ன பிடிக்கும்? வேற என்ன பிடிக்கும், அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. சிட்டில வளர்ந்தவர் நீங்க, எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா தைரியம் இல்ல. தைரியம் இல்லையா? பரவாயில்ல, சொல்லுங்க. நான் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சந்திரா, காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு அதுல அனுபவம் இல்ல, அதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல. அந்த சந்தர்ப்பம் வரலாம்ல? சொல்ல முடியாது. இங்க பாரு, உண்மையை சொல்லு. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? பாலண்ணா ரொம்ப நல்லவரு. அவரோட ஃப்ரெண்டு நீங்க. நீங்களும் நல்லவரா தான் இருப்பீங்க. ஏன்னா நான் உங்களை வந்ததுல இருந்து பாத்துட்டு தானே இருக்கேன். சந்திரா, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? சத்தியமா? ஐ லவ் சந்திரா. இந்த நிமிஷத்துல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு? இங்க பாருங்க, போலீஸ்காரங்க இது வரைக்கும் நம்ம ஊருக்குள்ள வந்தது இல்ல, இனிமே வரவும் கூடாது. என்ன பேசுறீங்க? நீங்க பெரியவங்க தானே, உங்களுக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு? ஏன் நாங்க போலீஸுக்கு நம்ம தான் ஒத்துழைக்கணும். இது போலீஸ் கிட்ட சொல்ற விஷயம் இல்ல, இது நம்ம ஊர் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பரிகாரம் பண்ணணும். நாம கம்ப்யூட்டர் காலத்துல இருக்கோம், நீங்க எல்லாம் இன்னும் பழைய காலத்துல இருக்கீங்களே. இங்க நடக்கிறது தெய்வ சம்பந்தப்பட்டது இல்ல, அதுல ஏதோ மர்மம் இருக்கு. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து போலீஸுக்கு பக்கபலமா இருக்கணும். ஆகட்டும்பா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இனிமே நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு என்ன செய்ய தோணுதோ அதை செய்யுங்க. ஓகே கவுண்டர், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. பாலு, இங்க வாங்க. சரி, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. நான் போலீஸ் அனுப்பிடுறேன், சாமி வேலையை நீங்க பாருங்க. சரி, உங்க இஷ்டப்படி செய்யுங்க, நான் வரேன். நல்லதுங்க. சரி, நாங்க வர்றோம். எல்லா மக்களுக்கும் அறிவிக்கிறது என்னன்னா, நம்ம கிராமத்து பஞ்சாயத்து தலைவர் அவர் வீட்டு முன்னால பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறாரு. அதனால அவர் வீட்டு முன்னால எல்லாரும் வரணும்னு பஞ்சாயத்து தலைவர் உத்தரவு. வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் ஐயா. தள்ளி உட்காருங்க. கேளு கவுண்டர். ஐயா, ஊர் ஃபுல்லா தண்டாரம் போட்டாங்களா? எதுக்கு ஐயா? ஒரப்பா, நம்ம ஊர்ல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா நம்ம அம்மனுக்கு கோபம் வந்து தான் இப்படி எல்லாம் நடக்குது. அதுக்காக நாமெல்லாம் ஏதாவது பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கிடாவை வெட்டி அம்மனோட கோபத்தை தணிக்கணும். அப்பதான் நம்ம ஊர்ல நல்லது நடக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? சரி, எல்லா குடும்பத்துல இருந்தும் திருவிழாவுக்கு ஒரு தொகையை கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ற, கேட்டுங்க. எல்லாரும் வீடுகளை ரொம்ப சுத்தபத்தமா வச்சுக்கங்க. ஏன் நிக்கிறீங்க? திருவிழாவுக்கு வேண்டிய வேலையை போய் கவனிங்க. போங்க போங்க. பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு, எல்லாம் வாங்க போலாம். மாலை மொழினா எல்லாம் 10 மணி ஆச்சு, இன்னும் போலீஸ் வரலையே. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்ன செய்யலாம்? ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. ஆமா சார், அப்பவே வந்துட்டோம். சரி, அந்த கவுண்டர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? திருவிழாவுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டாங்க. நானு இந்த கிராமத்து விஷயமா டிஎஜிட்ட பேசிட்டு தான் அங்க வந்திருக்கேன். அவர் கூட அந்த நாட்டாமை மேல சந்தேகப்படுறாரு. ஆமா, இந்த ஊர் நாட்டாமைக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. அவர் கும்பிடுற அந்த அம்மன் தான் அவரை காப்பாத்தணும். இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, வாங்க போகலாம். அடுத்தடுத்து கொலை நடக்கிறது இந்த ஏரியா தானா? ஆமா சார். சரி, வாங்க போலாம்.
யாரப்பா நீங்க? அந்த மலையில இருக்கிற சஞ்சி வேலைக்காக நாங்க போயிட்டு இருக்கோம். அந்த மலைக்கு போனவங்க யாரும் உயிரோட திரும்பி வந்ததே இல்ல. அதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க போய் வீணா ஏன்பா உயிரோட போறீங்க? இந்த பெருசு பேச்செல்லாம் நம்ம கேட்க தேவையில்ல, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் வா. ஆமாமா வாடா. போகாதன்னு சொன்னேன். தேவையில்லாம போய் உயிரோட போறானுங்க. விதியை யாரால மாத்த முடியும்? அந்த கடவுள் தான் அவங்கள காப்பாத்தணும். இங்க பாருப்பா, நீ அங்க போய் பாரு. ஓகே சார். நீ இப்படி பாரு. சரி சார். பாலு, சூர்யா அங்க. ஆமா சூர்யா. சூர்யா 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 சூர்யா. சார் சார் சூர்யாவை காணோம். நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். என்ன சொல்றேன்? பயமுறுத்தி தொலைகிற அந்த இன்ஸ்பெக்டர் பேச்ச கேட்டுக்கிட்டு நாமளும் இந்த காட்டுக்குள்ள வந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்க. நீ வேற ஏன்டா என் உசுரை எடுக்கிற? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, எங்க தேடியும் கிடைக்கலையே. பாலு, நாங்க உங்க கிராமத்துக்கு வந்து 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் எந்த தடையும் தெரியல. இத பார்த்தா எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. சார் ஒருவேளை நாட்டாம சொன்ன மாதிரி இது தெய்வ குத்தமா இருக்குமோ? இருக்கலாம். இல்ல, நீயே சொல்லு பாலு. இந்த மர்மத்துக்குள்ள என்னதான் முடிவு பாலு? ஒருவேளை ஊர்ல திருவிழா நடத்தினா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுமா என்ன? சார் இந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க சார். இப்ப நீங்க கிளம்புங்க சார். இன்னொரு தடவை எங்க கிராமத்து மக்களை அவன் தொந்தரவு படுத்தினான்னா நாங்க உங்களை தேடி வரோம் சார். ஓகே பாலு. ஓகே வரேன்.
இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் காப்பாத்தம்மா. என்னைக்கும் உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். உங்க ஆசீர்வாதத்தால என் மாமாக்கு நல்ல வேலை கிடைக்கணும். நீங்க தான் அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்மா. அதுக்கப்புறம் சீக்கிரம் என் கழுத்துல தாலி கட்டணும்மா. வாங்கிக்கோங்க. திருக்கு ஆயிஷா உங்க ஆசீர்வாதம். நல்லா வரேன் சாமி. ஏய், எருமை மாதிரி நடுவோட்டில் போயிட்டு இருக்க, வழி விட மாட்டியா? இது ஒரு வண்டி, இது வருதுன்னு தெரிஞ்சு நான் ஓரம் பண்ணுமா? ஓஹோ, உனக்கு அவ்வளவு தைரியமா? என்ன பண்றேன் பாரு. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவனா? ஏய், உன்னை பாக்குறதுக்காக நான் ரொம்ப தூரத்துல வந்திருக்கேன். என்ன பிடிக்காத மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க? பிடிச்சிருக்கு மாமா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். அத பார்த்து நீங்க கோவப்படக்கூடாது. என்ன மாமா? முதல்ல சொல்லு, கோபம் வருமா வரலையான்னு அப்புறம் பார்க்கலாம். இல்ல, இப்ப சொல்ல மாட்டேன். நீ வா மாமா என் கூட. ஏய், இரு, வண்டியில போலாம். உட்கார். எந்த பக்கம் போகணும்னு சொல்லு. நேரா போ. நேரே வா. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் வேற எங்கேயும் போக கூடாது. நேரே வீட்டுக்கு தான் போகணும். முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம். சந்திராவும் சூர்யாவும். என்னது? ஒண்ணு இல்ல. சூர்யா, சூர்யா, என்ன சூர்யா தனியா உட்காந்து என்ன யோசிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த கிராமம் ஏன் இப்படி ஆயிடுச்சு? அம்மனுக்கு திருவிழா நடத்தணும்னு சொன்ன உடனே எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சே. தெய்வம் இருக்கிற நிஜம் தானா? எனக்கு நம்ம அதுல நம்பிக்கை இல்ல. நம்புங்க சூர்யா, நம்புங்க. எங்க ஊர் அம்மனுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஏய். முன்னாடி. மாமா, அங்க பாரு. சந்திரா, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். என்னால திருவிழால கலந்துக்க முடியாது. உனக்கு என்ன கோவமா? ஐ லவ் யூ சந்திரா. உனக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லாம இருக்கியா? இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. விடு விடு, மாமா, நான் அவங்கிட்ட கேட்கிறேன். விடு மாமா, போடு மாமா. என்ன சூர்யா, நீங்க ஊருக்கு போயிட்டு எவ்வளவு நாள் இருக்க போற? கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல? டேய் சூர்யா. என்ன பாலு? என்னடா இங்க என்ன நடக்குது? ஒண்ணு இல்ல பாலு. சொல்றா. நானும் சந்திராவும் விரும்புறோம். நீ இந்த மாதிரி நடந்துப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வீட்டுக்கு வரா. பாலு, நான் பெரிய தப்பு பண்ணதான் நினைக்கலாம். நான் சந்திராவை மனசார காதலிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். அந்த நம்பிக்கையில என்ன மண்ண வாரி போட்ட. இன்னையில இருந்து நீ ஃப்ரெண்டே இல்ல. பாலு, மாப்பிள என்ன பாக்குற? நீ என் தங்கச்ச கல்யாணம் பண்ணா நீ எனக்கு மாப்பிள முறை தானே? டேய் சூர்யா, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன். என் தங்கச்ச கட்டி கொடுக்க மாட்டேனா? அப்பா, நான் பயந்தே போயிட்டேன், ஒத்துக்க மாட்டான்னு. பாலே ஒத்துக்கிட்டான்ல. என் பொண்ணு சந்திரா நல்ல பையனை தான் தேர்ந்தெடுத்திருக்க. பெஸ்ட் ஆஃப் லக். பாலு, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் இப்போ ஊருக்கு கிளம்புறேன். இந்த கல்யாண விஷயத்த எங்க அம்மா பாட்ட சொல்லி சம்மதத்தோட வரேன்டா. சூர்யா, சீக்கிரம் வந்துடுறா. இத்தனை நாள் என் ஃப்ரெண்டா இருந்த, இப்ப நீ மாப்பிள்ளை ஆயிட்ட. இது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரேன், வரேங்க, வரேன்டா. மூக்கையா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த கிராமத்து மக்கள் குடிக்கிற தண்ணியில நம்ம எப்படியாவது விஷத்தை கலந்தே ஆகணும். கண்டிப்பா வேலையை முடிக்கிறதுக்காக
நம்ம முதலாளி கிட்ட இருந்து நம்ம கை நீட்டி காசு வேற வாங்கிட்டோம். இதை நம்ம முடிச்சே ஆகணும். என்ன சொல்ற? கண்டிப்பா செஞ்சே தீரும். ஏய், இந்த காமாளியை விட மாட்டேன்டா. அம்மா, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? லட்சுமி, எனக்கு வேலை கிடைச்சிச்சு, அதை சொல்லலாம்னு தான் வந்தேன். இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? முதல்ல என் வேலை கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். இப்பவே என் கழுத்துல தாலி கட்டு. அவசரப்படாத லட்சுமி, நான் முதல்ல சம்பளம் வாங்குறேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆஹா, நீ சொன்ன வேலை கிடைச்ச உடனே தாலி கட்டுறேன்னு. வா, உடனே அத்தை கிட்ட போய் சொல்லலாம். வா 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 மாமா. விடுமா, வா. சொன்ன கேளு, விடு. மாலனே சூர்யாவோட பேங்க் தோப்புல கிடக்கு. டேய், என்ன சொல்ற? என்ன சொல்றது உண்மையா? நீ சீக்கிரம் வாங்கடா. மாமா, சூர்யா இந்த மாதிரி போயிட்டானே, உனக்கு இது நிலைமையா? ஐயோ, இதுதானே சூர்யா நம்ம பேங்க். டேய், ஏன் கூப்பிடுறாங்க? டேய், சூர்யா, டேய், சூர்யா பேக்கு. சூர்யா, என்னாச்சு சூர்யாவுக்கு? ஐயோ, சூர்யாவுக்கு என்னாச்சு? என் சூர்யா, சூர்யா, டேய் கருப்பையா, சூர்யாவுக்கு என்னடா ஆச்சு? பேக் இருக்கு சூர்யா. சூர்யா, அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. வேதனை விட்டு போயிருக்காரு. ஒண்ணும் நமக்கு ஆயிருக்காது நல்லது செய்யணும் தான் வந்தான். சூர்யாவுக்கு என்னாச்சு? மாமா. ஐயோ, சூர்யா அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பேர் சொல்ல போறேன்? சூர்யா, ஐயோ, இது சூர்யாவோட பேக்கு தான். சூர்யா நமக்கு நல்லதான் செய்யணுங்க வந்தான். ஐயோ, போயிட்டியடா சூர்யா. ஐயோ, சூர்யா. ஹலோ, சூர்யா, என்னடா சூர்யா? என்ன சாப்பாடு, என்ன சாப்பாடு? சாப்பாடுன்னா இப்படித்தான் இருக்கணும். நாட்டாம வீட்டு நாட்டுக்கோழி பிரியாணி பின்னி எடுத்துருச்சு. நேத்து சாப்பிட்ட அந்த முட்டை பிரியாணியை விட இது ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த ஊர்ல சாப்பாட்டுக்கு மட்டும் எனக்கு பஞ்சமே கிடையாது. எங்க போனாலும் சரியான சாப்பாடு. நான் கொடுத்து வச்ச மகாராஜா. இனிமே நான் எங்க இலைய கொண்டு போனாலும் சாப்பாடுதான். ஆமா, நான் எங்க இலைய வச்சேன்? நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியலையே. ஐயோ, பயமா இருக்கு. யாருமே இல்ல. ஏதோ சத்தம் கேட்கறது இருக்கு. இந்த பக்கம் இல்ல இல்ல இல்ல. அம்மா, இங்க என்ன வருது? எந்த இடத்துல இருந்து வருதுன்னு தெரியலையே. அம்மா, ரொம்ப பயமா இருக்குது. யாரு யாரு? அம்மா, பாலு, ஏன்பா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? இங்க பாரு,
உன் மனசுல எவ்வளவு கவலை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்துல ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எல்லாரும் போய் தானே ஆகணும். இன்னைக்கு சூர்யா, நாளைக்கு நானு, இன்னொரு நாளைக்கு நீ. இதுக்கெல்லாம் நீயே கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா பாவம் சந்திராவோட கதி என்ன ஆகுறது? போ, போய் அவளை சமாதானப்படுத்து. அம்மா, நான் அவகிட்ட என்னத்த சொல்லியுமா பேசுவேன்? அவளை சமாதானப்படுத்துற சக்தி எனக்கு இல்லம்மா, அந்த தைரியமும் எனக்கு இல்லம்மா. நீயும் லட்சுமி போய் அவளை சமாதானப்படுத்துங்கம்மா. அம்மா, தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்கம்மா. சரிப்பா. பசி வயித்த கிள்ளுது, சாப்பிடுறதுக்கு இலை இருக்கு, காசுதான் இல்ல. பசி உயிர் போகுது, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. 5 பைசா இல்ல கையில. மவராச யாரு விட்டுட்டு போனாலும் இது வர சிக்கன் சாப்பிட வந்த பாரு, என் தலையெழுத்து. அது வந்து என்ன இப்படி பண்றான்? என் பேரு கருப்பையா. என்ன வேணும்? நான் சாப்பிட வந்தேன். அந்த அப்படி போய் உட்காரு. ஏய் பாப்பாங்க, என்ன வேணும்? இல்ல தட்டுக்கிட்டு எல்லாம் எனக்கு வைக்காத, தேவையில்ல. என்கிட்டயே பாரு, எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன சாப்பாடு வேணும்? கறி சாப்பாடு. கறி எல்லாம் இங்க இல்ல. வேற என்ன இருக்கு? சிக்கன் இருக்கு. என்னது சிக்கனா? கோழி. அப்ப போய் அப்படியே எடுத்துட்டு வந்துரு. அப்படியெல்லாம் தர்றது இல்ல. வேற என்ன இருக்கு? சில்லி சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன், பட்டர் சிக்கன், சிக்கன் மஞ்சூரி கூட இருக்கு. வேண்டாம். வேற சிக்கன் டிக்கா இருக்கு. ஐயோ எவன்டா இவன்? வேற என்ன இருக்கு? மரியாதை சொல்லி தொலை. சிக்கன் 65 இருக்கு. என்னது சிக்கன் 65வா? தமிழ்ல சொல்லு நீ பாக்கலாம். கோழி 65. கோழி 65 கோழியா? எவ்வளவு விலை? 35 ரூபா. 35 ரூபா தானா? 65 கோழி வெறும் 35 ரூபா. சீக்கிரம் எடுத்துட்டு வா, சீக்கிரம். சரி, சீக்கிரமா எடுத்துட்டு வா, பசிக்குது இல்ல. என்னது இது? நீ சிக்கன் 65 எடுத்துட்டு சொன்னா இதெல்லாம் எடுத்துட்டு வர? அது வந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீ இதை சாப்பிட்டுட்டு இரு. வெந்துகிட்டு இருக்கா? ஆமா. 65 கோழி வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சரி 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 சரி, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. போப்பா. ஆகட்டும், நீ சாப்பிட்டியா? யோ சீக்கிரம் வாயா. இங்க வா. என்னது இது? சிக்கன் 65. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? சிக்கன் 65. சிக்கன்னா என்ன? கோழி 65னா 65. அப்ப மீதி எங்கடா? அதானே இது. யோ நான் உங்ககிட்ட என்னையா கேட்டேன்? சிக்கன் 65. ஏய், நான் கிராமத்தான்னு சொல்லி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது தெரியுமா? மரியாதையா 65 கோழி எடுத்துட்டு வா. எனக்கு கணக்கு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டியா? 65 கோழி என்கிட்ட வரல, அவ்வளவுதான் உண்மை. ஐயோ, அதுதான் மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா? முதல்ல உன் ஓனரை கூப்பிடியா, நான் அங்க பேசிக்கிறேன். என்ன அங்க சண்டை? ஐயோ, காலங்கத்தால ஒரு பட்டி காட்டாட்ட மாட்டிட்டேன். தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. நீயே வந்து பேசு. யார பார்த்து பட்டி காட்டான்ற? பல்லகளெல்லாம் பேத்துருவேன். என்னப்பா வேணும்? யாரா நீ? நான் இந்த ஹோட்டல் ஓனர். ஓ, நீதான் ஹோட்டல் ஓனரா? ஒரு நிமிஷம் இரு, வரேன். இது என்னடா? இது சிக்கன் 65. அப்படியே குத்தனா அவ்வளவுதான். எனக்கு என்ன சிக்கன் 65 பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அப்பயே உங்க ஆளு கிட்ட கேட்டேன், அவன் தெளிவா சொல்லிட்டான். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். சிக்கன் 65னா கோழி 65ன்னு அவங்க கிட்ட சொன்னான். ஆனா இப்ப எண்ணி பார்த்தா 6 தான் இருக்குது. என்ன கேன நினைச்சுக்கிட்டியா? என்ன இது? சிக்கன் 65. ஏய், திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. ஓ, சிக்கன் 65. சிக்கன் 65 இதுவா? இதான் சிக்கன் 65. சிக்கன் 65 வா? திரும்ப திரும்ப இதே சொல்லிக்கிட்டு இருக்காத. ஆமா, இதுல எண்ணி பாரு, 6 பீஸ் தான் இருக்குது. மீதி எங்க? மீதி எங்க? ஐயோ, உன் கால்ல விட விழுற சாமி, நீ தின்ட்டு போ. என்ன சொன்ன? சாப்பிட்டு போன. எதுக்கு? தின்னத்துக்கு காசு கொடுக்க வேணாமா? இரு ஒரு நிமிஷம்.
இரு வரேன். ஐயோ இவன் என்ன பண்றான்? இங்க பாரு, இதுவே கடைசியா இருக்கட்டும். ஐயோ சாப்பிட்டு போயா. தின்னுகிட்டு தானே இருக்கேன். ஐயோ இந்த மாதிரிலாம் வச்சுக்காத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஊர்ல கேட்டு பாரு, பின்னிடுவேன் பின்னி. ஐயா முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இடதா போயா. போயா போயா, எனக்கு தெரியும். போப்பா போயா. நம்மளுக்குன்னு எவனாவது ஒருத்தன் வந்துடுறானே. ஐயோ வணக்கம்ண்ணா. வணக்கம். என்ன பைரவா, என்ன விஷயம்? என்ன விஷயமா நீ வந்த? என்னன்னா மறந்துட்டீங்களா? நீங்க தானே ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்புனீங்க. நான் மறக்கல பைரவா. இனிமே அந்த கிராமத்துக்கு யாரையும் அனுப்புறதா இல்ல. நானே அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னென்ன இப்படி திடீர்னு முடிவு பண்ணிட்டீங்க? நானே உங்களை நம்பிதானே வந்தேன். அங்க கிடைக்கிற பணத்துல எனக்கும் கொஞ்சம் கொடுப்பீங்கன்னு நம்பிட்டு இருந்தேன். இல்ல பைரவா, நான் நல்லா யோசிச்சு அந்த முடிவு எடுத்தேன். நான் அனுப்புன ஆளுங்க இதுவரைக்கும் யாரும் திரும்பி வரல. அங்க போனவங்க எல்லாத்தையும் ஏதோ ஒரு சக்தி கொன்னுடுது. நானும் என்னோட குலதெய்வத்திட்ட குறி கேட்டேன். அது சொல்லிடுச்சு, இந்த தடவை நீயே அங்க போன்னு உத்தரவு கொடுத்துடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துக்கு போனவங்க என்ன ஆனாங்கன்னு இதுவரைக்கும் தெரியல. அவங்களை இதுவரைக்கும் யாருமே தேடி வரல. யாருமே அவங்கள பத்தி எதுவுமே சொல்லல பைரவா. இந்த பைரவா, இத வச்சுக்க. ஏதாவது வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்க. ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இந்த இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் வாய் விடக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதானே? வரேண்ணே. என்ன ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? வேற என்னப்பா பண்றது? நீ ஏன் கவுண்டர் நிக்கிற? உட்காரு. என்னத்த உக்காந்து என்னவோ. நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியல. என்னப்பா, நம்ம ஊர் திருவிழா நெருங்கிருச்சு. நம்ம ஊர் மக்க திருவிழாவுக்கு ஒத்துழைக்கிறாங்களா இல்லையானே தெரியல. கிராமத்து அம்மனுக்கு கோபம் வந்துடுச்சு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. நான் ஒண்ணு பண்றேன், ஊரை சுத்தி காவல் வைக்கிறேன். வெளியூருக்காரங்க நம்ம ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சட்டம் போடுறேன். ஆமா, அப்படித்தான் செய்யணும். அம்மனுக்கு பூஜை நடத்தணும்னு ஊரு பூரா எல்லாருக்கும் தண்டார அடிச்சு சொல்லிருங்க. டேய், நீ போய் சொல்றா. சரி வா, வேலை இருக்கு நிறைய, போலாம். எல்லா மக்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ஊர் அம்மனுக்கு பூஜை நடத்தணும் பஞ்சாயத்து தலைவர் முடிவு பண்ணிருக்காரு. அதனால எல்லாரும் பூஜைக்கு வந்துருங்க. என்ன காளி இங்க நிக்கிற? ஒண்ணு இல்லண்ணா, புழுக்கமா இருக்க சொல்லிட்டு அப்படி நடந்து வந்தேன். நீங்க என்ன இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, தொடர்பு வைக்கிற கண்ணம்மா தோப்பு பக்கம் சொன்னா. ஐயோ வந்தானே, இந்த ஊர்ல என்னென்னமா நடக்குதுண்ணே. நிறைய போவாதீங்கண்ணே. வேணாண்ணே, என் பேச்ச கேளுங்கண்ணே. அதுக்கு எதுக்கு என்னடா சம்பந்தம்? டேய், நீ ஒருத்த, நீ போடா. டேய், இந்த விஷயத்த ஊருக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இத வச்சுக்க. போ போ. ஜாக்கிரதை. எல்லாம் பண்ற தப்பெல்லாம் அம்மனுக்கு கோவம் வந்து என்ன நடக்க போகுது தெரியல. போங்க போங்க போங்க, என்ன நடக்க போகுது தெரியல. என்ன இது, என்ன வர சொல்லிட்டு அவன் இன்னும் வரலையே. என்ன பண்ணலாம்? மாமா, உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த தெரியுமா? எல்லா கண்டியும் மண்ணு தூவிட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. அப்படியா? சரி வா வா, இதுக்காக தான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த தெரியுமா? வா. ஏய். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. வேணா வேணா, நான் ஒண்ணும் பண்ணல. என்ன ஒண்ணும்
மனிதனே நீ விழித்து விடு, வீரனாக மாறிவிடு, துணிச்சலாக வாழ்ந்து விடு, சோகம் என்பதை மாற்றிவிடு. உன் விழி பார்வையெல்லாம் பிழம்பாக இருக்கணுண்டா, தைரியமாக மாறிவிடு. உன் விழி பார்வையெல்லாம் பிழம்பாக இருக்கணுண்டா, தைரியமாக மாறிவிடு. மனிதா, கடலின் அலைதான் எழுந்து விழுந்து விரட்டும், அதை நீ பார்த்து விடு. நெஞ்சை நீயும் நிமிர்த்து எழுந்து துஷ்டனை நீயும் ஓடவிடு. கண்ணால் கண்ட தீய சக்தியை உந்தன் பலத்தால் எதிர்த்து விடு. 7 ஜென்மம் எடுத்து நீயும் தீய சக்தியை ஓடவிடு. உன் விழி பார்வையெல்லாம் பிழம்பாக இருக்கணுண்டா, தைரியமாக மாறிவிடு. மனிதா, 7 ஸ்வரங்களும் புல்லாங்குழலில் வாசிப்பவன் தான் மனிதனடா. அச்சம் என்பதை மனதில் கூட நினைத்துக் கொள்பவன் கோழையடா. பேசும் வார்த்தையில் சுடு சொல்லாலே மனதில் ஏனோ குழப்பமடா. உன் விழி பார்வையெல்லாம் பிழம்பாக இருக்கணுண்டா, தைரியமாக மாறிவிடு. மனிதா, 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 மனிதா. மனிதனே நீ விழித்து விடு, வீரனாக மாறிவிடு, துணிச்சலாக வாழ்ந்து விடு, சோகம் என்பதை மாற்றிவிடு. உன் விழி பார்வையெல்லாம் பிழம்பாக இருக்கணுண்டா, தைரியமாக மாறிவிடு. உன் விழி பார்வையெல்லாம் பிழம்பாக இருக்கணுண்டா, தைரியமாக மாறிவிடு. மனிதா,
என்னாச்சு ஒண்ணுமே காணுமே, எதுவுமே தெரியலையே. வணக்கம் சாமி. வணக்கம். கால் இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல சாமி. ம். அதுக்காகத்தான் உனக்காக நான் இதை வாங்கிட்டேன். எடுத்துக்கோ. என்ன சாமி, எனக்கா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? நானே கஷ்டப்பட்டு நடந்து வந்திருப்பேன். சாமி, ரொம்ப நன்றி சாமி. நான் என் கடமை தானப்பா செஞ்சேன். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் வரேன் சாமி. ஆ. வர பௌர்ணமிக்கு ஊர்ல திருவிழா நடக்க போகுது. அந்த நேரத்துல ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. அந்த சமயத்துல என்கிட்ட இருக்கிற சக்தியை நான் வெளியே விடுவேன். நீங்க 2 பேரும் அதுக்கு காவலா இருக்கணும். அந்த சக்திக்கு யாரும் தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு பாத்துக்கோங்க. நான் நினைச்சது நடந்துடும். 7 பானை தங்கமும் எனக்கே சொந்தமாயிடும். உன்னுடைய பங்கு எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கோ ஜப்பானுக்கோ ஜெர்மனிக்கோ போ. உனக்கும் அதேதான். உன்னுடைய பங்கை எடுத்துக்கிட்டு நீ போ. நான் சொல்றத கவனமா கேளுங்க. அந்த சக்தி யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. அதுக்கு பொறுப்பு நீங்க தான். புரிஞ்சுதா? உஷாரா வேலையை முடிக்கணும். கிளம்புங்க. இங்க பாரு முனி, நீ பழைய மண்டபத்துக்கு போய் அங்க ஏதாவது விஷயம் இருக்கான்னு பார்த்து எனக்கு தெரியப்படுத்து. சரிங்க. அப்புறம் அந்த மண்டபத்தை சுத்தி அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு தெரியப்படுத்து. அப்புறம் நான் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் போய் சேர்ந்து பாக்குறோம். அந்த டைம்ல உங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுக்குறாங்களான்னு நீ பார்த்து சொல்லணும். சரிதானே? சரிண்ணா. சரியா மணி? அண்ணா, உங்க உதவிக்கு நானும் உங்க கூட வரேண்ணா. வேண்டாம், நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். திருவிழாவுக்கு எந்த பிரச்சனை வராதபடி பாத்துங்க. சரிண்ணா. அண்ணா, நானும் வரட்டுமா? வேண்டாம்மா, நீ வீட்டுக்கு போ. இல்லண்ணா, நானும் வரேன். வேண்டாம் சந்திரா, திருவிழாவுல நீயும் லட்சுமியும் 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீ போமா. நீங்க பாருண்ணா, என்னை விட்டுட்டு போனேன். நான் அதுக்கப்புறம் அங்க தனியாவே வந்துருவேன். எனக்கு ஏதாவது ஆச்சு எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. அப்புறம் கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆமா. வேண்டாம் சந்திரா, நான் சொன்ன கேளு. அண்ணா, நீங்க கூட்டிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். சரி, நீ வீட்டுக்கு போ. சரிங்கண்ணா. வா சந்திரா. அம்மா, என்னாச்சுமா? ஏமா பேசாம இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆமா, நீங்க எல்லாம் எங்க போயிட்டு இருக்கீங்க? அம்மா, சினிமாவுக்கு போறோம். அப்படிதான்டா? ஆமா ஆமா. ஆமா, நம்ம ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் சினிமாக்கு போறீங்களா? ஆமாங்கம்மா. அம்மா, புதுப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்காக தான் போறோம். சொல்லுங்கடா. ஆமாங்கம்மா. பொய் சொல்லாத பாலு, நீ சொல்றது சுத்த பொய். நீங்க எல்லாம் எங்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, என்ன பாக்குற? நீங்க எல்லாம் காட்டுக்கு தானே போறீங்க. பாலு, உங்க அப்பாவும் அப்படிதான். யாருக்காவது ஒரு கஷ்டம்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எல்லாருக்கும் உதவி செய்வாரு. இப்ப நம்ம கூட இல்ல. அவர் மகன் நீயும் அப்படித்தானே இருப்ப. அப்படியே செய். நீ நினைக்கிறது எல்லாம் தொடர்ந்து செய். எல்லாம் நல்லதாவே நடக்கும். போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டு வரோமா? பாலு, ஒரு நிமிஷம். பாலு, கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். உங்களுக்கும் தான்ப்பா. உஷாரா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. என்ன பாலு,
திரௌபதி தாய் பக்காசுரங்கிட்ட இருந்து கிராமத்து மக்களை காப்பாத்துறதுக்காக தாமாக பீமன் அனுப்பிச்சு வச்சா. இந்த தாயும் அந்த மாதிரிதான். இங்க பாரு, இந்த கிராமத்தையும் அப்பாவி மக்களை காப்பாத்தவும் நானே உங்களை அனுப்பி வைக்கிறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிம்மா. வெற்றி உங்களுக்கு தான். சரிம்மா, போயிட்டு வாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கடவுள் உங்களுக்கு கண்டிப்பா காப்பாத்துவார். நாங்க போயிட்டு வரோம்மா. வாங்கடா. ஆண்டவனே, இந்த பசங்க இந்த கிராமத்தையும் கிராம மக்களையும் காப்பாத்த போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நீதான் அவங்களை காப்பாத்தணும். காப்பாத்த இதான் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். அன்பே வடிவமாய் மகேஸ்வரி கருணை செய்வாய் ராஜேஸ்வரி. ஜெகதீஸ்வரி கருணை வடிவே ராஜேஸ்வரி. அம்மா தாயே ஜெகதீஸ்வரி கருணை வடிவே ராஜேஸ்வரி. உந்தன் மடியில் நாங்கள் அம்மா, எங்களை நீயும் காப்பாயம்மா. அம்மா தாயே ஜெகதீஸ்வரி கருணை வடிவே ராஜேஸ்வரி. அம்மா தாயே ஜெகதீஸ்வரி கருணை வடிவே ராஜேஸ்வரி. பூஜை மனசார செய்தோம், எங்களை நீயும் தான் காப்பாயே அம்மா. உன் பிள்ளைகள் நாங்கள், உயிர் வாழ நீங்கள் அவதாரம் எடுத்துதான் காப்பாயே அம்மா. வேதனையில் துடிதுடிக்கும் எங்க மன நிலைமை, அம்மாவும் கருணை நாங்கள் புரிய வேண்டும் தாயே. தாயே தாயே மகமாய் ஆதிசக்தி நீ தாயே, நீ இன்றி வேறில்லை சாமுண்டி நீ தானே. அம்மா தாயே ஜெகதீஸ்வரி கருணை வடிவே ராஜேஸ்வரி. உந்தன் மடியில் நாங்கள் அம்மா, எங்களை நீயும் காப்பாயம்மா. அம்மா தாயே ஜெகதீஸ்வரி கருணை வடிவே ராஜேஸ்வரி. சிங்கமேல் அமர்ந்து வீரத்தோட நீயும் பத்ரகாளியாக நீயும் காட்சி தந்தாயம்மா. தேவி முன்னே நாங்க மண்டியிட்டு அழுதோம், தீபமேற்று அம்மாவா மனசார நினைச்சோம். தாய் தாய் மகமாய் ஆதிசக்தி நீ தாயே, அவதாரம் எடுத்து நீ தீய சக்தி அழிப்பாயே. அம்மா தாயே ஜெகதீஸ்வரி கருணை வடிவே ராஜேஸ்வரி. அம்மா தாயே ஜெகதீஸ்வரி கருணை வடிவே ராஜேஸ்வரி. உந்தன் மடியில் நாங்கள் அம்மா, எங்களை நீயும் காப்பாயம்மா. அம்மா தாயே ஜெகதீஸ்வரி கருணை வடிவே ராஜேஸ்வரி. அம்மா தாயே ஜெகதீஸ்வரி கருணை வடிவே ராஜேஸ்வரி.
ராஜேஸ்வரி அம்மா தாயே ஜெகதீஸ்வரி கருணை வடிவே ராஜேஸ்வரி அம்மா தாயே ஜெகதீஸ்வரி கருணை வடிவே ராஜேஸ்வரி. ஏய் இங்க நின்னுகிட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஊர்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, அங்க போ. டேய் டேய் திருவிழாவுக்கு போடா. டேய் போடான்னு சொன்னா இவன் ஒருத்தன். ஐயோ டேய் சூர்யா, இத்தனை நாள் நீ எங்கடா போயிருந்த? உன்னை பார்க்காம எல்லாரும் துடிச்சு போயிட்டாங்க தெரியுமாடா? அம்மன் தயவால உனக்கு ஒண்ணுமே ஆகல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆக்சுவலி நான் அன்னைக்கு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த மாந்தோப்புல 4 பேரு இந்த கிராமத்தை அழிக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க. குடிநீர்ல விஷம் கலக்கிறதா. அதை நான் கேட்டுட்டேன். அந்த 4 பேரும் என்ன அடிச்சேன். அப்படியா? அந்த நேரத்துல என்ன யாரோ பின்னாடி இருந்து அடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த சாமிஜி என்ன கூட்டு போய் காப்பாத்தலன்னு வச்சுக்க, இவ்வளவு நேரத்துக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். நீயும் என்ன பாத்திருக்க முடியாது. நிஜமாவே இந்த கிராம மக்களுக்கு பெரிய திருவிழா. உங்களுக்கு இனிமே நம்ம கிராமத்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்.